நீ கந்து வெட்டிக்காரன்ட்ட தண்டல் வெட்டிக்காரன்ட்ட போய் நிக்க கூடாது. சொன்னவர் யாரு? சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டினாரு. இந்த சுய உதவி குழுக்கள்னு ஒண்ணு உருவாக்குனாரு. ஏன் உருவாக்குனாரு? இன்னைக்கு அந்த ஸ்கீம் எங்க வந்து நின்று இருக்கு? மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 ரூபான்னு முதலமைச்சர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரா? இதனுடைய வேர் வந்து சுய உதவி குழுக்கள். எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை சொல்றேன். அரிசி விற்கிற அக்காவுக்கும், மாவு விற்கிற பாப்பாவுக்கும், தையல் மிஷின் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய அக்காவுக்கும் பேங்க்ல போய் நின்னா மேனேஜர் உடனே இந்தாமா 10,000 இந்தாமா 20,000 கொடுப்பானா? ஆனா என் சுய உதவி குழு கொடுக்கும். நீ கந்து வெட்டிக்காரன்ட்ட தண்டல் வெட்டிக்காரன்ட்ட போய் நிக்க கூடாது. சொன்னவர் யாரு? சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டினாரு. பெண்களாலேயே முழுசா நடத்தப்படணும்னு சொன்னாரு. ஆண்கள் தலையீடு இருக்க கூடாதுன்னாரு. டெய்லி நம்ம சம்பாதிக்கிற மாசம் சம்பாதிக்கிற காசுல இருந்து வாரம் 150 ரூபா 150 ரூபான்னு எடுத்து வச்சு உன் சங்கத்துக்குள்ளேயே அதை காசா வச்சிரு. அந்த பணத்தை நீ உன் சங்கத்துக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு 50 பைசா 1 ரூபா வட்டிக்கு விடு. உனக்குள்ள ரொட்டேஷன்ல விடு. அந்த பணத்தை எடுத்து பிள்ளையோட படிப்பு செலவுக்கு பயன்படுத்து. உன் சங்கத்துல இருந்து ஒரு வாரியத்துக்கு ஒரு கார்டு தேவைப்படுது, யார் வீட்டுக்கும் நல்லது கெட்டதுக்கு செய்யணும், அதுல இருந்து எடுத்து பயன்படுத்து. இவ்வளவு ஸ்ட்ரக்சரலா பின்னாடி இருந்து டிசைன் பண்ணதனுடைய விளைவு பெண்கள் கையில பணம் போய் சேர்ந்துச்சு.